आदित्याय च सोमाय च मंगलाय च बुधाय च गुरु शुक्र शनियश्च राघवे केतवे नमः। ओम श्रीं ह्रीं क्लीं ग्लं गं गणपतिये நமக. வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்று நாம் பார்க்க போவது சந்திரன் என்ற ஒரு கிரகம் பூமியை சுற்றி வருகிறது. அந்த சந்திரனை பற்றி ஒரு ஆய்வு செய்வோம். இப்பொழுது நாம் ஜாதகத்திற்கு செல்வோம். இப்பொழுது நண்பர்களே, நாம் குறிப்பினை என்று கூறுகின்றோம். அதாவது 12 பாவங்கள், லக்னம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பாவங்கள். இந்த 11 பாவங்கள், 12 பாவங்களும் நம் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. அதில் முதலில் லக்ன பாவம், லக்ன புள்ளி எது அமைகிறதோ அதுவே ஜாதகர். லக்னம் என்பது உயிர். அதே போன்று சந்திரன் என்ற ராசி என்பது உடல். சந்திரன் என்பது உடல். ஆதலால் இந்த லக்ன புள்ளி எப்படி அமைகிறது என்று பார்ப்போம். இதில் உள்ள மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1 பாதம் இதிலே உள்ளது. இந்த ஜாதகர் பிறக்கும்போது மக நட்சத்திரம் அன்று சந்திரன் மக நட்சத்திரத்தில் இருந்ததால் மக நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். அஸ்வினி, மகம், மூலம் என்பது கேதுவின் நட்சத்திரம். ஆதலால் வீடு சூரியன் வீடு, தசா கேது. இந்த கேது என்ற நட்சத்திரம் 13.20 டிகிரி, அதே போன்று பூரம் 13.20 டிகிரி, உத்திரம் என்பது 3.20 டிகிரி, மொத்தம் 30 டிகிரி. இந்த 30 டிகிரி பாகை. ஆக இந்த 30 பாகையில் இந்த 13.20 டிகிரியில் உள்ள மக நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார். இந்த 13.20 டிகிரியில் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என்ற 9 உபநட்சத்திரங்கள் உள்ளன. அந்த 9 உபநட்சத்திரத்தில் இவர் பிறந்த நேரத்தில் புதன் என்ற உபநட்சத்திரத்தில் இவர் பிறந்துள்ளார். அதை புத்திநாதன் என்று அழைப்போம். குரு என்ற அந்தரத்தில் பிறந்துள்ளார். இப்பொழுது இவருடைய வாழ்க்கையை லக்னம் என்பது இந்த புதன் ஆளுமை செய்கிறது. அப்படி என்றால் இந்த புதன் இவருக்கு என்ன வழங்கப் போகிறார்? லக்னம் என்றால் என்ன? உயிர். லக்னம் என்பது ஜாதகர், ஜாதகரை குறிக்கும். அவருடைய எண்ணங்கள், அவர் சிந்தனை செயல்திறன், அவருடைய ஆற்றல்கள், வெற்றிகள், உடல் ஆரோக்கியம், எதையெல்லாம் அவர் விரும்புவார், எதை விரும்ப மாட்டார், அவர் எப்படி வாழ்வார், அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதையெல்லாம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய லக்ன பாவம். ஆதலால் இந்த லக்ன பாவம் என்பது மிக மிக முக்கியமான பாவம். அது சிறப்பாக அமைய வேண்டும். பொருள் பற்றாகவே அமைந்து விடக்கூடாது. உயிர் பற்றான பாவமாகவும் அமைந்து விடக்கூடாது. நடுநிலைமையான பாவமாக அமைந்தால் நன்றாக இருக்கும். அதை பின்பு விவரித்து கூறுகின்றேன். இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த புதன் என்ற கிரகம் லக்ன புள்ளியாக வருகிறது. சரி, அப்படி என்றால் அந்த புதன் அவர் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில், உபநட்சத்திரத்தில் அன்று இருப்பார். ராசி கட்டத்தில் அவர் எங்கே இருக்கின்றார் என்றால், அவர் பிறந்த நாளில் புதன் இங்கே இருக்கின்றார். அதாவது இந்த வீட்டில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒன்றும், அனுச நட்சத்திரம் 4 பாதமும், கேட்ட நட்சத்திரம் 4 பாதமும் இந்த வீட்டில் உள்ளது. இந்த புதன் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அவர் பிறக்கும்போது. ஆதலால் வீடு செவ்வாய், கிரகம் புதன், நட்சத்திரம் புதன், உபநட்சத்திரம் சுக்கிரன். இந்த புதனின் நட்சத்திரத்திலும் சுக்கிரன் உபநட்சத்திரத்திலும் அவர் பிறக்கும் போது கிரக நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த புதன் என்பவர் எல்லாவற்றையும் அவருக்கு ஆளுமை செய்கின்றார். அவர் பிறந்தது முதல் கடைசி வரை அவர் நன்மை, தீமை, தேவை, தேவையானது, தேவையற்றது, அவருடைய குணங்கள் எல்லாவற்றையும் ஆளுமை செய்வது இந்த புதன் தான். இப்போது இந்த ஜாதகர் 1, 7ஆம் பாவம் என்பது எல்லோரையும் நேசித்து
அன்பாக பழகுவார், சரிசமமாக பழகுவார். 11ஆம் பாவம் என்பது இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் மற்றவர்களோடு சந்தோஷமாக பழகுவார். அதே நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறது. உபநட்சத்திரம் சுக்கிரன். 5, 9ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு சாதகமான பாவம். நோயற்ற வாழ்க்கையை வாழும் தன்மையை காட்டுகிறது. உடல் ஆரோக்கியத்தை காட்டுகிறது. மேலும் அவருக்கு சுக்கிரன் என்பதால் கலை சார்ந்த விஷயங்களில் எல்லா 64 கலைகள் எத்தனை உள்ளதோ அத்தனையும் தொழிலையும் சரி அவை எல்லாவற்றையும் இயல்பாகவே அவருக்கு இறைவன் அவருடைய சிந்தனையில் கொடுப்பார். சொல்லிக் கொடுக்காமலே எல்லா விஷயங்களும் இவர் தெரிந்து கொள்வார். ஏனென்றால் புதன் என்பது அறிவுக்கு காரகன். அவர் 8, 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளவில்லை. இப்படியே கூறிக்கொண்டே போகலாம். லக்ன புள்ளி இவருக்கு அமைந்தது. ஆக இந்த திசை நடக்கும்போது இந்த அமைப்பெல்லாம் இவர் கிடைக்கும். இயற்கையாக இவருக்கு இதுதான் பிடிக்கும். இவர் கடுமையாக உழைக்க சொன்னால் உழைக்க மாட்டார். சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைப்பார். இவர் இறைவர்கள் நன்றாக இருக்கும் இவருக்கு. ஏனென்றால் 9ஆம் பாவம் லக்னம் அமைக்க பெற்றுள்ளது. 10ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் 12ஆம் பாவம். அதனால் இவருக்கு நிர்வாக திறமை இருக்காது. இந்த 5ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம். அதனால் இவர் நிறைய பணம் சம்பாதிக்க மாட்டார். அதில் ஆசையும் இருக்காது. இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி இந்த பிறக்கும்போது இந்த ஜாதகருக்கு இந்த லக்ன புள்ளியில் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் புதன். அந்த புதன் இந்த விருச்சிக ராசியில் இந்த 3 நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்திலேயே இருக்கின்றார். ஆதலால் புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் உபநட்சத்திரம் இருக்கின்றார். இதுதான் கொடுப்பினை. இந்த கொடுப்பினை என்பது நிர்ணயிக்கப்பட்டது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதன் பின்பு அவர் நடக்கக்கூடிய பிறக்கும்போது இந்த திசை, அதுக்கு பிறகு வரும் புத்தி, அதுக்கு அடுத்து வரும் திசைகள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே வரும்போது அவருடைய வாழ்க்கையினுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் லக்ன கொடுப்பினை என்பது இதுதான். இப்பொழுது இந்த ஜாதகர் சந்திரன் பிறக்கும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தார். சந்திரன் இந்த சதய நட்சத்திரத்தில் இந்த வீட்டில் உள்ளது. இந்த வீட்டில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரம் உள்ளது. அது சதய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்ததால் சதய நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார். ராகு திசை முதல் திசையாக ஆரம்பித்தது. பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் குரு திசை ஆரம்பமாகும். 2வதாக ஆரம்பிக்கும் போது அவர் பிறக்கும்போது சதய நட்சத்திரம் என்பது முடிந்து அதுக்கு பிறகு குரு என்ற நட்சத்திரம் இவருக்கு வேலை செய்யும். அதாவது பூரட்டாதி என்ற நட்சத்திரம். அதுக்கடுத்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குரு 16 வருடம் முடிந்த பிறகு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி என்ற திசை ஆரம்பிக்கும். சந்திரன் இங்கிருந்து இங்கே வருவார். திரும்ப இங்கிருந்து சந்திரன் இங்கே வந்து வருவார். அதே போன்று ரேவதி நட்சத்திரம் என்பது புதன் திசை. இந்த சந்திரன் இங்கே வந்து விடுவார். இப்படி சந்திரன் ஒரு நிலையாக இருக்க மாட்டார். திசை மாற மாற வந்து கொண்டே இருப்பார். ஆதலால் சந்திரன் நிலையற்ற கிரகம் என்று பொருள். இந்த ஜாதகரை எதற்காக உதாரணம் காட்டி கூறினேன் என்றால், இந்த ஜாதகருக்கு இந்த புதன் என்ற கிரகம் நிலையான ஒரு கொடுப்பினை கொடுக்கின்றது, பிறந்தது முதல் கடைசி வரை. ஆனால் இதே ஜாதகத்தில் இந்த புதன் என்ற நட்சத்திரத்துக்கு உபநட்சத்திரத்துக்கு பதிலாக புத்திநாதனாக இல்லாமல் சந்திரன் பாவ புத்திநாதனாக அமைந்தால் எவ்வாறு ஒரு ஜாதகருக்கு நன்மை செய்வார், தீமை செய்வார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். இப்போது இந்த ஜாதகர் பெயர் ராஜேந்திரன். இவர் 2/8/1964 பிறந்துள்ளார். 11:30 AM. வயது 60 வயது 10 மாதம். சென்னையில் உள்ளார். அவர் பிறந்த ஊரை தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இவர் இந்த ஜாதகப்படி நான் கூறியது போல் லக்ன குடிப்பினை என்பதை பற்றி பார்த்தோம். அந்த லக்ன குடிப்பினை இவருக்கு சந்திரனாக அமைந்து விட்டது. ஜோதிட ரீதியாக சந்திரன் லக்ன பாவத்திற்கு புத்திநாதனாக அமைந்து விட்டால் அவர் நிலையில்லாத குடிப்பினையை வழங்குவார் என்று கூறுவார்கள்.
ஆனால் இவர் ஜாதகத்தில் அது எவ்வாறு வழங்குகிறது, அவர் எப்படி இருக்கின்றார், அவருடைய முன்னேற்றம் என்ன, அவருடைய சிந்தனை செயல்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது ஜாதகர் உங்களுக்கு பிறக்கும்போது சூரிய திசை 4 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், 74 வருடம். இந்த 76 வருடத்தில் தற்போது 60 வயது ஆகிறது. சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருக்கு. இந்த ஜாதகர் பிறக்கும் போது துலா லக்னம், ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். சந்திரன் இங்கே உள்ளது. ஆதலால் இந்த லக்னத்திற்கு 3 கேது, லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5ஆம் பாவத்தில் சனி, 6, 7ஆம் பாவத்தில் குரு, 8 சந்திரன், 9 சுக்கிரன், ராகு, செவ்வாய், 10 சூரியன், 11 புதன். இது பிறக்கும்போது இருந்த கிரக நிலைகள். இந்த கிரக நிலையில் இந்த 12 பாவ அடிப்படையில் இதைத்தான் பாவ பகுப்பு முறை என்று கூறுகின்றோம். நீள்வட்ட பாதையில் சூரியனை பூமி சுற்றுவதால் இந்த சரிசமமான 30 டிகிரி என்ற கணக்கில் கிரகங்கள் இங்கே அமையாது. இதை விம்சோத்தரி தசாபுத்தி அடிப்படையில் பாவ பகுப்பு முறையில் இந்த 12 பாவங்கள் இங்கே எழுதப்பட்டுள்ளது. இப்போது இவர் துலா லக்னத்தில் பிறந்துள்ளார். பாருங்கள், 1ஆம் பாவம் துலாம் ராசி என்பது சுக்கிரனுடைய வீடு என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரம் செவ்வாய், உப நட்சத்திரம் சந்திரன், உப நட்சத்திரம் ராகு. அதாவது துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் என்ற 3 நட்சத்திரம் உள்ளது. அந்த செவ்வாய் என்பது சித்திரை நட்சத்திரம், அதைத்தான் செவ்வாய் என்று எழுதியிருக்கின்றோம். அந்த சித்திரை நட்சத்திரத்தில் உள்ள உப நட்சத்திரம் சந்திரன், உப நட்சத்திரம் ராகு. இதை புத்திநாதன் என்றும் இது அந்தரம் என்றும் நாம் குறிப்பிடுவோம். இப்பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த பிறந்த போது உள்ள கிரகங்கள் பாவ அடிப்பில் மாற்றம் ஏற்படும். ஆதலால் இவருக்கு இந்த பிறந்த போது உள்ள கிரகங்கள் 1 மாதம் வரை இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே இதே ராசி, இதே கட்டம், இதே கிரகங்கள் அப்படியே அமையும். ஆதலால் இதை நாம் இன்று பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் குருநாதர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்பித்த முறையில் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் பாவ பகுப்பு முறை செய்து சந்திரன் எவ்வாறு ஒருவருக்கு பலன்களை வழங்குகின்றார் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். இந்த சந்திரன் இப்போ இந்த ஜாதகருக்கு ராஜேந்திரன் என்ற இந்த ஜாதகருக்கு இங்கே 1ஆம் பாவத்திற்கும் 2, 3ஆம் பாவத்திற்கும் அதே நேரம் 11ஆம் பாவத்திற்கும் புத்திநாதனாக வந்துள்ளார். சந்திரன் 1, 3, 11 புத்திநாதனாக உள்ளார். பிறக்கும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் உள்ளார். பிறக்கும்போது சூரிய திசையில் பிறந்தார், சூரிய நட்சத்திரத்தில் உள்ளார். அதன் பிறகு சூரியன் 10ஆம் பாவத்தில் உள்ளார், ராகு 7ஆம் பாவ புத்திநாதனாக உள்ளார். இது பிறக்கும்போது உள்ள நட்சத்திரம். இந்த 1, 3, 11ஆம் பாவம் சந்திரன் இவருக்கு எதை உணர்த்துகிறது என்றால், 1ஆம் பாவம் என்பது விரைந்த செயல்கள், எப்பொழுதுமே ஒரு வேலையை உடனே முடிக்க வேண்டும் என்ற ஆற்றல், அமைதியான தோற்றம், பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாக தான் இருப்பார்கள். சந்திரன் 1ஆம் பாவம் என்றால் சிறிது குழப்ப மனங்கள் இருக்கும். அதே நேரம் செயல்களில் நிலையில்லாத செயல்கள், உடலில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பருமனாக இருப்பார்கள். அதிகமாக சிந்தனை, உடனுக்குடன் சிந்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் சந்திரனின் 1ஆம் பாவ காரகம். அதே சந்திரனின் 3ஆம் பாவம் இருந்தது விரைவான தகவல் செய்திகள், கடித போக்குவரத்து, அடிக்கடி சிறுதூர பயணங்கள், கற்பனை திறன் மிக்கவர் இந்த 3ஆம் பாவம் என்பது. அதே நேரம் மனோகாரகன் சந்திரன் என்பதால் மனதை ஆள்பவர் சந்திரன். 3ஆம் பாவ சந்திரனுடைய பாவகாரகம் என்பது 3ஆம் பாவம் தான். இப்பொழுது
இதே சந்திரன் 11ஆம் பாவ புத்தினாக உள்ளார். இந்த 11ஆம் பாவம் என்பது நம்முடைய மூத்த சகோதரர்கள், நண்பர்கள், இவர்கள் அனைவரும் இவற்றை சந்திக்கும் அனைவரும் ஒரு குழப்பமான மனம் பழக்கவராக இருப்பார்கள். அதிகமான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இவருக்கு இருக்கும், உறவுகள் இருக்கும். திரவ பொருள்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுவார். இந்த 11ஆம் பாவம் என்பது இந்த சந்திரன் இவருக்கு 1, 3, 11ஆம் பாவமாக இருப்பதால் உடலில் உள்ள இரத்த அணுக்கள் மிகவும் நல்ல ஆரோக்கியமான முறையில் இவருக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் இரத்தத்திற்காரர், அதனால் ஆரோக்கியமாக இருக்கும். இப்பொழுது இந்த காரகங்கள் அனைத்தும் சந்திரன் லக்ன புத்தினாக அமைந்து 1, 3, 11ஆம் பாவத்தை இங்கே இருக்குதால் லக்னத்தை இந்த 3ஆம் பாவம் பிரவிற்த்தி செய்கிறது. 11ஆம் பாவம் என்பது ஒரு வெற்றியாளர் என்பதை குறிக்கிறது. எப்பொழுதுமே இந்த 11ஆம் பாவம் இருப்பது அவருடைய சுயமுயற்சி, அவருடைய ஆசைகள் அத்தனையும் குறிக்கக்கூடிய பாவம். அவர்கள் இந்த 11ஆம் பாவம் லக்ன புத்தினாக அமைந்து விட்டாலே அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உண்டு. அவர் ஆசைப்பட்டது அனைத்தும் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு சந்திரன் 1, 3, 11ஆம் பாவமாக பாவ புள்ளியில் லக்னத்திலிருந்து சந்திரன் அமைந்து விட்டால் இந்த சந்திரன் நிலையில்லா தன்மையை வழங்குவார் என்று கூறியிருக்கின்றோம் அல்லவா? இப்போது பாருங்கள், இவர் ஜாதகத்தில் மட்டும் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். இப்பொழுது இவருக்கு இந்த சூரிய திசை நடந்தது. சூரிய திசை என்பது இவர் ஜாதகத்தில் சூரியன் 10ஆம் பாவத்தில் உள்ளார். பாவ புத்தினாக இங்கே சூரியன் வரவில்லை, 10ஆம் பாவத்தில் உள்ளார். அதாவது இந்த 10ஆம் பாவத்தில் இங்கே உள்ளார். அதனால் அவர் இருக்கும் இடம் 10ஆம் பாவம். ஆதலால் இந்த சூரியன் 10ஆம் பாவத்தில் உள்ளார். இப்பொழுது இந்த சூரிய திசை நடக்கும் போது 1, 3, 11, 10 என்ற பாவங்கள் இவர் செயல்படும். நான் முன்பு கூறியது போல் புதன் நட்சத்திரத்தில் சுக்கிரன் உபரித்திருந்தார். அது கடைசி வரை அப்படியே இருக்கும். ஆனால் சூரிய திசை நடக்கும்போது 1, 3, 11 சூரியனுடைய திசை, சூரிய புத்தி 10. அதே மாதிரி சூரிய திசை சந்திர புத்தி, சூரிய திசை செவ்வாய் புத்தி என்று வரும். இப்படி சூரிய திசையில் வரக்கூடிய ஒவ்வொரு புத்திகளும் இந்த 1, 3, 11ஆம் பாவம் எல்லாவற்றுக்கும் 1, 3, 11 என்று வரும். ஆக இந்த சந்திரன் எந்த திசையில் நாம் வாழ்க்கையில் பயணிக்கின்றோமோ அந்த தசாநாதன் நட்சத்திரமாகவும் புத்திநாதன் உபநட்சத்திரமாகவும் இருப்பார். திசை புத்தி இந்த சந்திரன். அந்த வகையில் இவர் பிறக்கும் போது இதே சந்திரன் 10ஆம் பாவ கொடுப்பினை வைத்துள்ளார். ஆனால் அவர் பிறக்கும் போதே இவர் ஒரு புகழ்பெற்ற மனிதராகவும் கௌரவமானவராகவும் அந்தஸ்தானவராகவும் விதி குறிப்பினை வைத்திருக்கிறது. பிறகு இதே சந்திரன் உங்களுக்கு சூரிய திசை முடிந்த பிறகு, இப்பொழுது சூரிய திசை 4 வருடம் வந்து விட்டது. 4 வயதுக்கு மேல் சந்திர திசை வருகிறது. சந்திரனோட நட்சத்திரத்திலே இருப்பார். 1, 3, 11 உபநட்சத்திரம் சந்திரன். ஆக பிறகு சந்திரன் 1, 3, 11 சந்திரன் செவ்வாயினுடைய உபநட்சத்தில் இருப்பார். பிறகு இதே 1, 3, 11 ராகுனுடைய உபநட்சத்தில் இருப்பார். இப்படியே இந்த சந்திரன் ஒவ்வொரு புத்தியாக மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பார். இந்த சந்திர திசை 10 வருடம் நடந்து விட்டது. மொத்தம் 10 நாள் 14 வருடம். இந்த 14 வருடத்தில் இவருக்கு இந்த சந்திரன் பிறக்கும்போது 4 வருடத்தில் அவருக்கு 1, 3, 11 10ஆம் பாவத்தையும், அதே சந்திர திசை 10 வருடத்தில் இந்த 1, 3, 11ஆம் பாவத்தையும் தசா புத்தி அந்தரமாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. இப்பொழுது செவ்வாய் திசை இவருக்கு வருகிறது 14 வயது பிறகு. இந்த செவ்வாய் திசை என்ன பாவ புத்தினாக இருக்கிறார்? இங்கே செவ்வாய் பாவ புத்தினாக அமையவில்லை. ஆதலால் பாவ புத்தினாக அமையாத கிரகங்கள்
எந்த பாவத்தில் இருக்கின்றாரோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கோடு போட்ட அனைத்து குறிகாட்டிகளும் பாவத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். செவ்வாய் 9ஆம் பாவத்தில் இருக்கின்றார். இவருக்கு செவ்வாய் இந்த 9ஆம் பாவத்தில் இருக்கின்றார். 9ஆம் பாவத்திற்கு இடையிலே உள்ளார். ஆக இந்த செவ்வாய் என்பது 1, 3, 11 செவ்வாய் திசை வரும்போது 9ஆம் பாவத்தில் உள்ள காலங்களை வழங்கும். இந்த 1, 3, 11, 9 என்பது லக்னத்துக்கு சாதகமான பாவம். இந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தி, செவ்வாய் திசை குரு புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி, இப்படியே வரும். ஆக இந்த சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்திலும் செவ்வாய் உபநட்சத்திரத்திலும், இந்த சந்திரன் செவ்வாய் நட்சத்திரத்திலும் குரு உபநட்சத்திலும் வருவார். இப்படி அவருடைய குறிப்பினை மாறிக்கொண்டே இருக்கும் நண்பர்களே. இப்பொழுது செவ்வாய் திசையை பற்றி பார்த்தோம். அடுத்து ராகு திசை. ராகு என்பது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவ புத்திநாதன். 1, 2, 3, 4, 5, 6 7ஆம் பாவ புத்திநாதன் ராகு. அதனால் சந்திரன் 7ஆம் பாவம் ராகு என்ற திசை நடக்கும்போது ராகுவின் நட்சத்திரத்தில் இருப்பார் நண்பர்களே. அதே போன்று ராகு திசை 18 வருடம் முழுவதும், குரு திசை 16 வருடம். இந்த 16 வருடம் குரு திசையில் சந்திரன் இந்த குருவின் நட்சத்திரத்தில் இருப்பார். இப்பொழுது இந்த குரு இவருக்கு 7ஆம் பாவத்தில் உள்ளார். குரு பாவ புத்தினாக அமையவில்லை, 7ஆம் பாவத்தில் உள்ளார். குரு 7ஆம் பாவத்தில் உள்ளார். சூரியன் நட்சத்திரத்தில் அது 10ஆம் பாவத்தில் உள்ளது. உபநட்சத்திரமாக 7ஆம் பாவ புத்தினாகனாக இருக்கிறார். இது கொடுப்பினை. இது பிறக்கும் போது இருந்த 9 கிரகங்களில் கொடுப்பினை இது. இப்போது குரு தசை நடக்கும்போது இந்த குரு 7ஆம் பாவத்தில் இருப்பதால் 1, 3, 11 7ஆம் பாவ குறிப்பினை வழங்குகிறார். இதுவும் லக்னத்திற்கு சாதகமான பாகமாக அமைந்துவிட்டது. இந்த சந்திரன் காட்டிய பாவத்திற்கு சாதகமான பாவம் என்பதுதான் இந்த இடத்தில் முக்கியம். அடுத்து குரு தசை முடிந்து விட்டது. அடுத்து சனி தசை. சனி இவருக்கு பாவபுத்தினாக 1, 2, 3, 4 4ஆம் பாவ புத்தினாகன் சனி. 4ஆம் பாவ புத்தினாகன் 5, 6ஆம் பாவ புத்தினாகன் சனி. 7, 8, 9, 10ஆம் பாவ புத்தினாக சனி வந்து விட்டார். ஆதலால் இவர் சனி திசை நடக்கும்போது சந்திரன் சனியின் நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த சனி 4, 6, 10ஆம் பாவ புத்தினாக அமைவார். இப்பொழுது சந்திரன் 3, 3, 11ஆம் பாவத்தை தன்னகத்தை வைத்துள்ளார். சனி திசை நடக்கும்போது இந்த சந்திரன் சனியின் நட்சத்திரத்தில் இருப்பார். இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் திசை மாறும் போதெல்லாம் சந்திரன் அந்த கிரகங்களின் நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த கிரகங்கள் என்ன பாவ புத்தினாக வருகிறதோ, எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் நண்பர்களே. இதுதான் சந்திரன் நிலையில்லாத பலனை செய்வார் என்பது அர்த்தம். ஆனால் இவர் ஜாதகத்தில் இந்த சனி 4, 6, 10ஆம் பாவம் வைத்துள்ளது. இப்பொழுது இந்த 11ஆம் பாவத்தை 10ஆம் பாவம் தடுப்பதால் 11ஆம் பாவம் இங்கு வீரியமாக வேலை செய்யாது. ஆதலால் இங்கு இந்த 1, 3, 4, 6, 10 என்ற பாவம் உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். இப்பொழுது சனி தசை முடிந்தவுடன் இவருக்கு புதன் தசை ஆரம்பிக்கும். இந்த புதன் தசை என்பது சந்திரன் புதன் 2, 8, 12ஆம் பாவ புத்தினாக 2, 8, 12ஆம் பாவ புத்தினாக புதன் உள்ளார். புதன் 2, 8, 12ஆம் பாவ புத்தினாக அமைந்துள்ளார். இந்த 8, 12ஆம் பாவம் புதன் வைத்திருக்கின்றார். ஆனால் 8ஆம் பாவத்திற்கு சந்திரன் ஒரு 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்துக்கு ஒரு 11ஆம் பாவத்தையும் சந்திரன் வைத்திருப்பதால் இங்கே 8, 12ஆம் பாவம் வீரியமாக செயல்படாது. இப்படி சந்திரன் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமாக உபநட்சத்திரமாக வரும்போது இந்த சந்திரன் லக்னத்திற்கு சாதகமான பலன்களை வழங்கிக் கொண்டே வருகிறார். இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் இவருக்கு சந்திரன்
ஒவ்வொரு திசைக்கும் சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் வரும்போது லக்னத்திற்கு சாதகமான பலனை வழங்கி பாதகம் இல்லாத 8, 12ஆம் பாவங்கள் இவருக்கு ஒன்றும் இவரை செய்ய முடியாது, தீயவை நடக்காது, ஆரோக்கியமாக இருப்பார், சந்தோஷமான மனிதராக இருப்பார். இப்படி ஜாதகங்களில் இது போன்ற பாவ நிலைகள், அதாவது இது போன்று பிறக்கும் போது 9 கிரகங்களும் இந்த குறிகாட்டி அவன் நட்சத்திரம் இது போன்று அமையும் போது இந்த சந்திரன் 1, 3, 11ஆம் பாவ புத்தினாக வரும்போது ஜாதகர் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை இந்த சந்திரன் வழங்கி விடுகிறார். எல்லோருக்கும் இதே போல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான ஜாதகம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். இதே சந்திரன் இந்த 2, 8, 12ஆம் பாவமாக புதன் வராமல் புதன் 8ஆம் பாவமாக புத்தினாக அமைந்து இந்த சந்திரன் லக்ன புத்தினார் 1, 3ஆம் பாவமாக இருந்தால் இந்த சந்திரன் 1 என்பது லக்னம், 3 என்பது லக்னத்தை பிரவித்தி செய்கிறது. இந்த 2 பாவமும் சந்திரன் 8ஆம் பாவ புத்திநாதன் நட்சத்திரத்தில் வரும்போது இவர்களுக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனையும், அந்த புதன் திசை 17 வருடம் மிகவும் கஷ்டப்படுவார், மனோநிலை பாதிப்பு ஏற்படும். இது போன்று இல்லாமல் இந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் நாம் பார்க்க போகின்றோம் நண்பர்களே. இப்பொழுது இந்த ஜாதகர் இந்த சந்திரன் 1, 3, 11ஆம் பாவத்தை வைத்திருந்தாலும் கூட இவர் ஜாதகத்தில் புதனை தவிர 8, 12ஆம் பாவம் என்பது இந்த நட்சத்திரத்தில் புதன் வரவில்லை. சனி, சூரியன், ராகு, சுக்கிரன், சூரியன், செவ்வாய், ராகு, கேது இங்கே நட்சத்திரத்தில் 8, 12ஆம் பாவம் வரவில்லை. இது ஒரு சிறப்பு. அதே போன்று உபநட்சத்திரமாகவும் இங்கே குரு, ராகு, சுக்கிரன், குரு இங்கே உபநட்சத்திரத்தில் இந்த புதன் வரவில்லை. எவருடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரத்திலும் உபநட்சத்திரத்திலும் 8, 12ஆம் பாவ புத்திநாதன் அமையாமல் இருக்கின்றதோ அவரு சிறப்பான ஜாதகம். இந்த சிறப்பான அமைப்பு உள்ளவர்களுக்கு 8, 12ஆம் பாவம் லக்னுக்கு தீமையை செய்வதால் ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திரத்தினை பார்த்தரணும் என்று கூறுவார் குருநாதர் அவர்கள். இதை நாம் பார்ப்போம். இப்பொழுது இவருக்கு இந்த குரு என்ற கிரகம் இவருக்கு இப்பொழுது செவ்வாய் தசை 7 வருடம் முடிந்து ராகு தசை 18 வருடம் நடந்துள்ளது நண்பர்களே. இந்த ராகு தசை 18 வருடம் ராகு என்ற கிரகம் இவருக்கு 7ஆம் பாவ புத்திநாதனாக வருகிறார். ராகு அது இந்த நட்சத்திரம் ராகு 7ஆம் பாவ புத்திநாதன். உபநட்சத்திரம் சுக்கிரன் 5, 9ஆம் பாவ புத்திநாதன். சுக்கிரன் 5, 9ஆம் பாவ புத்திநாதன். இவருக்கு சூரிய தசை 4 வருடம், சந்திர தசை 10 வருடம், செவ்வாய் தசை 7 வருடம், 14 ஏழு 21 வயதுக்கு பிறகு ராகு தசை 18 வருடம், 21 ஒரு 18 மொத்தம் இந்த ராகு தசை 9, 2, 1 39 வரை இந்த ராகு தசை நடக்குது நண்பர்களே. இதில் 7ஆம் பாவம் என்பது எப்பொழுதுமே நாம் சந்திப்பவர்கள், மனைவி, நம் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள், வியாபாரத்தில் வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் குறிக்கும் பாவம். இந்த 7ஆம் பாவம் எப்பொழுதுமே 8, 12ஆம் பாவத்தை தடுக்கும். 8ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக இருப்பதால் இந்த 8, 12ஆம் பாவத்தை எப்பொழுதுமே இந்த 7ஆம் பாவம் தடுக்கும். ஆதலால் இந்த ராகு திசை இவருக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. ராகு 7 நட்சத்திரம் நட்சத்திரம் 7, சுக்கிரன் 5, 9. ஆக இவருடைய 7ஆம் பாவ கொடுப்பினை லக்னம் சார்ந்து சிறப்பாக உள்ளது. ஆதலால் இவருடைய மனைவி பிறருக்கு, ஏழை எளியோருக்கு, படிக்கக்கூடிய நல்ல மாணவர்கள் மாணவிகளுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படும் பெரியோர்களுக்கு அனைவரும் கொடுத்து உதவுகின்றார். அப்படி ஒரு குணம் படைத்தவர்கள் மனைவி. ஏனென்றால் 7ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது. இவர் வாழ்க்கையிலும் அமைதியான வாழ்க்கையை வாழ்கின்றார்.
இந்த ராகு திசை நடக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு லக்னம் 1, 3, 11ஆம் பாவ புத்தினாராக அமைந்து இந்த ராகு திசை நடக்கும்போது இந்த கொடுப்பினையை வழங்குவார். இங்கே என்ன உள்ளது? 7, 7, 5, 9 உள்ளது. இவை அனைத்தும் லக்னத்துக்கு சாதகமான பாவம் நண்பர்களே. ஆதலால் இப்படி இந்த 8, 12ஆம் பாவம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு வராததால் இந்த சந்திரன் என்பவர் இந்த லக்னத்திற்கு சாதகமான பாவங்களையே தொடர்பு கொண்டுள்ளார். அப்படி சாதகமான பாவங்கள் தொடர்பு கொள்வதால் இவர் தயாள குணம் படைத்தவர், தர்ம சிந்தனை படைத்தவர். இவர் மளிகை கடை 3 கடை, பேக்கரி கடை 6 கடை, ஹோட்டல் இது போன்று நிறைய வியாபாரங்கள் செய்கின்றார். இவர் நல்ல அமைதியான வாழ்க்கையும் தைரியமான மனிதராகவும் இருக்கின்றார். பிறருக்கு உதவக்கூடிய மனமும் தர்ம சிந்தனையும் இவருக்கு நன்றாக இருக்கிறது. காரணம், லக்னமும் 1, 3, 11 ஒவ்வொரு திசையிலும் உங்களுக்கு 9ஆம் பாவம் சுக்கிரன் 5, 9ஆம் பாவத்தை நட்சத்திரமாக வைத்துள்ளார். இதற்கு தர்மஸ்தானம் 9ஆம் என்பது தர்மம். அதே போன்று இறையருள் என்பது 9ஆம் பாவம். அது செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருந்து செவ்வாயும் 9ஆம் பாவத்தில் இருக்கின்றார். உபநட்சத்திரம் சுக்கிரன். ஆதலால் இவருக்கு தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை மிகுதியாக இருக்கிறது. இவர் வைத்திருக்கும் ஸ்தாபனங்களில் இவர் வேலை பார்ப்பவர்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுத்து அவர்களுக்கு இவர் என்ன சாப்பிடுகிறார் என்றோ அந்த உணவே கொடுப்பார். அப்படி ஒரு தயாள மனசு உள்ளவர். அதாவது வேலைக்காரர்களுக்கு என்று ஒரு உணவும் தனக்கென்று ஒரு உணவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். எல்லோருக்கும் சிறப்பான உணவு கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர். ஏனென்றால் லக்னம் 1, 3, 11ஆம் பாவம் மட்டும் வைத்திருப்பதற்கு அர்த்தம் அல்ல. இங்கே 8, 12ஆம் பாவம் என்பது புதன் மட்டுமே 8, 12ஆம் பாவத்தை இங்கே வைத்துள்ளது. இந்த புதன் மட்டுமே 8, 12ஆம் பாவத்தை வைத்துள்ளது. இங்க இந்த 9 திசைகளிலும் நட்சத்திரம் உபநட்சத்திரம் 8, 12ஆம் பாவம் காட்டவில்லை. இவருக்கு புதன் திசை நடக்கும் போது இந்த சந்திரன் 1, 3, 11ஆம் பாவம் புதனின் நட்சத்திரத்தில் இருப்பார். ஆனால் இந்த 3ஆம் பாவம் 8க்கு 8ஆம் பாவமாகவும் 12ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் சந்திரன் வைத்திருப்பதால் இங்கே 8, 12ஆம் பாவம் வலுவிழந்து விடுகிறது. ஆனால் இவர் ஜாதகத்தின் மொத்தத்திற்கு 8, 12ஆம் பாவமே இல்லை. ஆதலால் ஒவ்வொரு திசைக்கும் புத்திக்கும் சந்திரன் ஒற்றைப்படை பாவமான 7, 7, 5, 9. கேது 3ஆம் பாவத்தில் உள்ளார். நட்சத்திரம் 3ஆம் பாவத்தில் உள்ளது. குரு 7ஆம் பாவத்தில் உள்ளார். இந்த ஒவ்வொரு திசையாக பாருங்கள். சனி 4, 6, 10. ராகு 7ஆம் பாவத்தினான். குரு 7ஆம் பாவத்தில் உள்ளார். 8, 12ஆம் பாவமே இல்லை. ஆதலால் ஒரு சிறப்பான நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றார் நண்பர்களே. இப்படி சந்திரன் லக்ன புத்தினானாக வந்தால் அவருக்கு சிறப்பான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் இந்த நட்சத்திரத்திலும் உபநட்சத்திரம் 8, 12ஆம் பாவங்கள் அமையாமல் இருந்தால் இந்த சந்திரன் கொடுப்பினை இதே சந்திரன் 8ஆம் பாவ கொடுப்பினை வைத்திருக்க கூடாது. 12ஆம் பாவமும் சந்திரனாக வரக்கூடாது. 3ஆம் பாவமாக சந்திரன் வந்து இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் 8, 12ஆம் பாவங்கள் 6ஆம் பாவம் இருந்தால் அதிகமாக இருந்தால் இவர் வாழ்க்கையில் துயரங்கள் துன்பங்களை அனுபவிப்பார். ஆனால் இந்த ஜாதகருக்கு 1, 3, 11ஆம் பாவமாகி இங்கே உள்ள எல்லா கிரகங்களின் தொடர்புகளும் குறிகாட்டிகளும் 8, 12ஆம் பாவத்தை காட்டவில்லை. இந்த புதன் காட்டிய 8, 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் 5, 9ஆம் பாவத்தை குறிகாட்டியாக வைத்துள்ளார். அதனால் இந்த 8, 12ஆம் பாவம் நட்சத்திரம் காட்டிய பாவத்திற்கு உபநட்சத்திரம் 5, 9ஐ காட்டுவதால் புதனின் காட்டிய பாவத்துக்கு 5, 9ஆம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திரம் காட்டுவதால் இந்த 8, 12ஆம் பாவம் விலகமாகிவிடுகிறது, வலு குறைந்து விடுகிறது. இப்படி ஒரு சிறப்பான ஜாதகம். ஆதலால் இந்த ஜாதகத்தை நம்முடைய மக்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த ஜாதகத்தை இந்த இடத்தில் பதிவு செய்துள்ளேன் நண்பர்களே. ஆதலால் கிரகங்கள் நினைக்காமல் இலையோ உதிராது. கிரகங்கள் மனது வைத்தால்தான் எல்லாம் நடக்கும். இந்த விதி இப்படி நன்றாக இருந்தால் இருக்க பெற்றால் வாழ்க்கையில் அமைதியும் பொருளாதாரம்
மனைவி, தனநிலை எல்லாம் நன்றாக இருக்கும். இப்பொழுது இவருக்கு 10ஆம் பாவ புத்தினான் சனி, 4, 6, 10ஆம் பாவம். இது நட்சத்திரம் 7ஆம் பாவம், உப நட்சத்திரம் 7ஆம் பாவம். இந்த சனி 10ஆம் பாவ புத்தினான் இவருக்கு எந்த விதத்திலும் 8, 12ஆம் பாவம், 8, 12ஆம் பாவத்திலோ 5, 9ஆம் பாவத்திற்கு குறிய ஆட்டியாக அமையவில்லை. ஆதலால் இவர் எல்லோருக்கும் நெருங்கி பழகுவார், மிகவும் எல்லோரையும் நேசிப்பார். இந்த 10ஆம் பாவம் கொடுப்பினை நன்றாக இருப்பதால் இவர் பேக்கரி கடை 6 பேக்கரி கடை, மளிகை கடை 3 கடை என்று வைத்து நடத்தி வருகிறார் நண்பர்களே. அதிலும் இந்த ஜாதகர் சூரியன் 10ஆம் பாவத்தில் உள்ளார், பாவ ரீதியாக 10ஆம் பாவத்தில் உள்ளார். அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் சனி 4, 6, 10ஆம் பாவம், உபநட்சத்திரம் குரு 7. ஆனால் அரசியல் வட்டாரங்களிலும் நிறைய நண்பர்கள் இவர்கள் இருக்கின்றார்கள். அரசு பணிபுரியும் அரசாங்க வேலை பார்க்கும் போலீஸ் துறை, காவல்துறை அனைவருடைய நட்பும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இவருக்கு எந்த கிரகமும் இவருக்கு லக்னத்துக்கு பாதகமான அமைப்பு இல்லை என்பதையே இது காட்டுகிறது. இது நன்றாக நீங்கள் திரும்பவும் பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் உபநட்சத்திரம் இவருக்கு என்ன செய்கிறது என்று பாருங்கள். இந்த தயால குணம் என்பது சுக்கிரன் 5, 9ஆம் பாவ புத்தினான் ஆகி அவரே செவ்வாய் 9ஆம் பாவத்தில் இருப்பார். அந்த தர்ம சிந்தனை அவருக்கு நிறையாக உள்ளது, இறையருளும் நிறையாக உள்ளது நண்பர்களே. எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.